நமது சுகயோக குழுவின் தலைமை பயிற்சியாளர் உலக சாதனையாளர் சுகஸ்ரீ குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ஆரோக்கியமான இனிய காலை வணக்கங்கள் மாஸ்டர். மாஸ்டர், இன்றைக்கு பயிற்சியில் குருக்ரியா எடுக்கும்போது 2 விஷயம் நான் உணர்ந்தேன் மாஸ்டர். மன ரீதியாக அனுபவ ரீதியாக 2 விஷயமே உணர்ந்தேன் மாஸ்டர். ஆனால் அது கற்பனையா உண்மையா என்று என்னாலேயும் அதுலேருந்து வெளியே வர முடியல மாஸ்டர். அந்த அளவுக்கு நிலையை உணர்ந்த மாஸ்டர். குருக்ரியாவுக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்றத எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சிட்ருக்கேன் மாஸ்டர். இன்றைக்கி வேறு லெவலில் உணர்ந்த மாஸ்டர் குருக்ரியா. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாஸ்டர். எனக்கு பிராணாயாமம் எடுக்கும் போதே எனக்கு வேறு மாதிரி வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சது மாஸ்டர். என்னோடய பாடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி இத்தனை நாள் எடுத்ததுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிடும் மாஸ்டர். நாடி சுற்றி முடித்து பிராணாயாமம் அந்த நீங்கள் டோன் போட்டு மியூசிக் போட்டு நான் கொஞ்சம் எடுக்க ஆரம்பிக்க எனக்கு வேறு மாதிரி ஆச்சு மாஸ்டர் உடம்பெல்லாமே. அதுக்கு அடுத்து குருக்ரியா ஆரம்ப நிலை முடித்து முதல் நிலை வரும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு அந்த குருவே சரணம் சொல்கிறதுக்கே முடியல மாஸ்டர். என்னால் முடியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது சொல்கிறதுக்கு என்னோடய உடல் ஒத்துழைக்கல மாஸ்டர். அந்த அளவுக்கு தான் ஒரு மாதிரி இருந்தது மாஸ்டர், உடம்பெல்லாம் வைப்ரேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக கண்ணெல்லாம் எனக்கு கூச ஆரம்பிச்சிது மாஸ்டர். இந்த நைட்டு 2 வீலர் ஓட்டிகிட்டு போகும்போது எதிர்க்க இருக்க வண்டியோட லைட் வெளிச்சம் பட்டால் நம்ம கண்ணு கூசும் இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு கண்ணெல்லாம் கூச ஆரம்பிச்சிது. திறக்கலான்னு ட்ரை பண்ணால் திறக்க முடியல. கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தா ஒரு ஜோதி வடிவ ஒரு ஒளி தெரிஞ்சுது மாஸ்டர். அந்த ஒளி வட்டத்தில் பெரிய ஒரு ஒளிவட்டம், அந்த ஒளிவட்டத்தில் நடுவில் பிரகாசமாக ஒரு ஜோதி ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுது மாஸ்டர், வடிவம். அந்த வடிவத்தை உத்து பார்க்க எனக்கு என்னோடய உடம்புல ஒரு எனர்ஜி லெவல் ஏற ஆரம்பித்ததை நான் மனப்பூர்வமாக உணர்ந்த மாஸ்டர். கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசு உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி ஊடுருவ ஆரம்பிக்கிறத நல்லாவே உணர்ந்த மாஸ்டர். அது ஊடுருவ ஆரம்பித்து என்னையே நான் மறந்த நிலையில் நீங்கள் ஹீலிங்கை அந்த ஒரு லெவலில் எப்படி சொல்கிறது மாஸ்டர், கொஞ்சம் கொஞ்சமாக என் உடம்புல அந்த ஊடுருவல் தெரியுது. ஒரு பக்கம் நீங்கள் ஹீலிங் கொடுத்துட்ருக்கீங்க, அதுவும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த 2 விஷயமும் சேர என்னையே நான் மறந்துட்டேன் மாஸ்டர். நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாஸ்டர். மறந்து என்னை ஏதோ ஒரு சக்தி என் கையை பிடிச்சி வேறு ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போன ஒரு ஃபீலிங் கிடச்சிது மாஸ்டர். அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆன்மீகம் நிறைந்த இடம், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாஸ்டர். அந்த மாதிரி ஒரு இடம். கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வண்டுகளோட ரீங்கார சத்தம் என் காதில் அப்படியே என் பக்கத்துலேயே ஒலிக்கிற மாதிரி அந்த வண்டுகளோட ரீங்கார சத்தம் கேட்டுச்சு மாஸ்டர். அப்படி ஒரு சத்தம் என்னால். ஆனால் கண்ணை திறந்து பார்க்க முடியல, திறக்க ட்ரை பண்ணுறேன், முடியல. அதையும் மீறி அந்த வண்டுகளோட ரீங்கார சத்தத்தை மீறி நல்ல பூவோட வாசனை மாஸ்டர். முதல்லலாம் எனக்கு தெரியும் மாஸ்டர், எந்த பூன்றது நான் கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லிவிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்த வாசனை எனக்கு தெரியல மாஸ்டர். நிறைய அதை விதவிதமாக பூக்களோட வாசனை கலந்தால் எப்படி இருக்கும் மாஸ்டர். இந்த ஊதுவத்திலாம் 3 in 1 அந்த மாதிரிலாம் ஏற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாசனை. கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா விபூதி, சந்தனம், அந்த மாதிரி வாசனை, திரவியங்கள் வாசனை மாஸ்டர். எனக்கு வேறு லெவலில் இருந்தது மாஸ்டர் இன்றைக்கி. ஆனால் அதில் நான் ரொம்ப அந்த வாசனை எல்லாம் வர நான் ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டேன் மாஸ்டர். அது எனக்கு கண்ட்ரோலே ஆக முடியல என்னால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஆழ் மனசு இந்த ஒரு விஷயம் நடந்தது மாஸ்டர். என்னையே நான் மறந்து அது உள்ளே போயிட்டேன். ஆனால் இது முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் அந்த நிலையில் இருந்தேன் மாஸ்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் கழித்து என் ஆழ் மனசு நான் இதிலேருந்து வெளியே வரணும் நீங்கள் சொல்கிற மாதிரி நானே எனக்கு சொல்லிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், நான் அந்த பயிற்சியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ உங்களோட குரல் தான் மாஸ்டர் எனக்கு, அதாவது என் கண் முன்னாடி ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் குருக்ரியா சொல்லி கொடுத்து பயிற்சி எடுத்து நீங்கள் சொன்னீங்க, உமாமா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க, உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க, நான் அந்த ஹீலிங் கொடுத்து தான் நான் வெளியே வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை நான் கேட்டேன் மாஸ்டர் மறுநாள் காலையில் கிளாஸில். ஆனால் இன்றைக்கி நேரடியாக அந்த காட்சி நான் பார்த்தேன் மாஸ்டர். நீங்கள் எனக்கு உமாமா மெல்ல வெளியே வாங்க, மெதுவாக வெளியே வாங்க அப்படின்னு ஒரு 3 முறை உங்கள் குரல் கேட்டுச்சு மாஸ்டர். அந்த 3 முறைக்கு மேலே அந்த குரல் கேட்கல மாஸ்டர். எனக்கு அது என்ன எப்படின்னு தெரியல மாஸ்டர். கரெக்டாக 3 தடவை மாஸ்டர் அந்த குரல் கேட்டுச்சு. உங்களோட குரல் தான் மாஸ்டர் அது. நீங்கள் என் கண் முன்னாடி நின்று
என்னை வந்து கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு மாஸ்டர், தட்டி கூப்பிட்ற மாதிரி ஃபீலிங் ஆச்சு மாஸ்டர் எனக்கு. அதுக்கப்புறமும் என்னால் அந்த கை கால்களை மட்டும்தான் அசைக்க முடிஞ்சுது, என்னோடய உடம்ப நகர்த்த முடியல, என்னோடய கண்ணை திறக்க முடியல. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு மாஸ்டர். மெதுவாக என் கண்ணை திறந்து நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வீட்டில் அமர்ந்து கிளாஸில் உட்காந்த பொசிஷனில் இருக்கேன் மாஸ்டர். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாஸ்டர். யாரும் வெளியே சொன்னால் நம்புவாங்களா என்னன்றது தெரியல மாஸ்டர். நான் அப்படியே இதுலேருந்து வெளியே வர முடியல மாஸ்டர். என்னால் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நான் உட்காந்தேன் மாஸ்டர். உட்காந்து யோசித்தேன் மாஸ்டர், இது என்ன விஷயம், இது நம்மளுக்கு இது நடந்திருக்கு, இது எப்படி நடந்தது, இது கற்பனையிலே நம்மளா கற்பனை பண்ணிக்கிட்டோமா இல்லை நிஜமாக நடந்தால், இன்னும் என்னால் வந்து அந்த இதுலேருந்து வெளியே வர முடியல மாஸ்டர். ஒரு மாதிரி இருந்தது மாஸ்டர். நல்லா இருந்தது, அதாவது பிரமிப்பாக இருந்தது, திகைப்பாக இருந்தது மாஸ்டர். இந்த மாதிரி விஷயம்லாம் குருக்ரியால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. நான் உங்கள் நிழலில் பயிற்சி எடுக்கிறேன்னும் போது அதை விட இன்னும் சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர். இந்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப என் மனமார்ந்த நன்றி மாஸ்டர். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. தன்னை மீறி நான் அழுதுறணும்னு எனக்கு ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கும் மாஸ்டர். நன்றி 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 மாஸ்டர்.